வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெண்ணே உன்னோடு. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கான மிக முக்கியமான ஒரு பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு பாயிண்ட்டுமே நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது தான். அதை கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள், பலன் பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது நம்ம வீட்டு குலதெய்வம். நம்ம வீட்டு குலதெய்வத்தை பற்றின எந்த ஒரு தகவலையும் முன்பின் தெரியாத யார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது அவ்வளவு நல்லதாக சொல்லப்படலைங்க. இது எதனால் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தீங்கு நினைக்கிறவங்க முதல்ல கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டு குலதெய்வம். உங்கள் வீட்டு குலதெய்வத்தை தாண்டி மட்டும்தான் உங்களுக்கு ஒருத்தவங்களால் தீங்கு செய்ய முடியும். எனவே நீங்கள் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலையும் யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது. அந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது, இப்போ குடும்பத்தோடு வெளியூர் பயணம் போகிறோம். அது ஏதோ ஒரு கோயிலுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் 2-3 நாட்கள்லேருந்து ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும். இப்படி எத்தனை நாட்கள் ஆனாலும் வீட்டை பூட்டிட்டு வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கோ விளக்கேற்றுறதுக்கோ ஆட்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையை வெறுமனே நீங்கள் விட்டுட்டு போகிறது சரியானதாக சொல்லப்படலை. நம்ம எப்படி உள்ளூரில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் வெளியூர் போனாலும் 3 வேளை உணவு அப்படிங்கிறதுல நம்ம எவ்வளோ தூரம் கவனமாக இருக்கோமோ அதே போல தான் நம்ம நித்தமும் பூஜை பண்ணி படையல் போட்டுட்டு வந்த நமது பூஜை அறையும் அதுக்கு சமமானது தான். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிண்ணத்தில் பருப்பு, ஒரு கிண்ணத்தில் பச்சரிசியை நீங்கள் வச்சுட்டு சாமிக்கிட்ட நல்லா வேண்டிட்டு நீங்கள் எத்தனை நாள் வேணால் வெளியூர் போயிட்டு வரலாம். வந்த பிறகு அதை எடுத்து ஒரு நைவேத்தியமாக பண்ணி நிவாதமாக சாப்பிட்றது சிறந்ததாக சொல்லப்படுது. மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது பெரும்பான்மையான வீடுகளில் நடக்கும். ஏதோ ஒரு தேவை வச்சுருப்போம், நம்ம வீட்டில் ஒரு நல்ல தேவை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நம்ம வீட்டில் எதுவுமே நிலவரம் சரியாக இருக்காது. உடம்பு சரியில்லாமே இருக்கும், வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு வரும், திஷ்டி உழுந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு இரவு திஷ்டி சுற்றி இருப்பீங்க. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வீட்டுக்கு எல்லாத்துக்கும் திஷ்டி சுற்றி இருப்பீங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, திஷ்டி அப்படிங்கிறது நமக்கும் நம் வீட்டுக்கு மட்டுமல்ல, நம் வீட்டு தெய்வங்களுக்கும் திஷ்டி விழும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னைக்கு தேவை வச்சுருக்கீங்களோ அன்னைக்கு இரவு உங்களுக்கு திஷ்டி கழிச்சதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்கள் வீட்டில் மூத்த பெண்மணியாக இருக்கவங்கள்ட்ட மஞ்சள் குங்குமத்தை பன்னீரில் கலந்து அதுக்கு மேலே வெற்றிலை வைத்து கற்பூரம் ஏற்றி ஆழம் எடுத்து கால்படாத இடத்துல விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளை நீக்கலாம். லக்ஷ்மி கடாட்சமும் பரிபூர்ணமாக நம்ம குடும்பத்தில் என்றைக்கும் இருக்கும். 4வது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளில் பெரும்பான்மையான வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறை அப்படிங்கிறது கிழக்கு திசை நோக்கி இருக்கும். அப்படி கிழக்கு திசை நோக்கி இருக்கும் பொழுது நேராக நம்ம என்ன பண்ணுவோம், மேற்கு திசை நோக்கி பூஜை பண்ணுவோம். மேற்கு திசையை பார்த்த வண்ணமே நம்ம விளக்கேற்றுதல் அப்படின்றது பெரும்பான்மையான வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது முற்றிலுமே தவறான ஒரு விஷயம். தவறு அப்படிங்கிறத விட சிறப்பான ஒன்று இருக்கும் போது அதை விட்டுட்டு நம்ம இதை செய்கிறது அப்படிங்கிறத தவிர்த்துக்கலாம். வடக்கு திசை நோக்கி விளக்கேற்றுதல், வடக்கு திசையை நோக்கி நம்ம பிரார்த்தனை வைத்தல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே சிறந்த பலனை தரும். இனிமேல் அந்த தவறை நம்ம செய்ய வேணாம். நம்மளில் சில வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா பூஜை அறையை நல்லா அலங்காரம் பண்ணி எப்போதும் ஓப்பன் ஷெல்ஃப்லேயே வச்சுருப்பாங்க. பூஜை அறை அப்படிங்கிறது நம்மளோட ஷோகேஸ் இல்லை அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா இருக்கணும். பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடமா நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயமா கருதப்படுது. அப்படி பூஜை அறை இல்லை, எங்களுக்கு பை சிச்சுவேஷன் காரணமாக எங்களுக்கு டோர் இல்லாமல் இருக்குது, இல்லை ஷெல்ஃபில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்க்ரீனோ ஒரு டிவைடரோ போட்டு அதுக்கு சின்னதாக ஒரு மறைவு ஏற்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அந்த ஸ்க்ரீன் போடும் போது கருப்போ கரு நீல துணியோ இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே சிறந்ததாக சொல்லப்படுது. 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நாங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலை மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறோம். நீங்கள் எங்களை மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க 6வது பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 6வது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிலையை குபேரன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பூஜை அறையில் வச்சு வழிபடக்கூடிய பழக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சில வீடுகளில் உண்டு. அப்படி உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா இனிமேல் அந்த தவறை பண்ணாதீங்க. அது நம்ம வழிபாட்டுக்குரிய குபேரர் சிலை இல்லை.
அது வந்து சீன துறவி ஒருவருடைய சிலை தான் அது. பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக சீனர்கள் கொண்டாடிய ஒரு வழிபாட்டு முறை தான் அது. நம்ம வணங்க வேண்டிய லக்ஷ்மி குபேரர் அப்படிங்கிறது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுங்க இல்லையா, இந்த உருவம் தான் நம்ம வழிபாட்டுக்குரிய லக்ஷ்மி குபேரர் அப்படிங்கிறது. இதை வந்து சிலையாவோ படமாவோ வச்சு நீங்கள் பூஜை செய்யும் போது உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகன்றது வேணாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு வண்டுகளோ பூச்சிகளோ சில நேரங்களில் எண்ணெயில் விழுந்து கிடக்கும். அப்படி இருக்கும் பொழுது சில வீடுகளில் கவனிக்காமல் அப்படியே பூஜை அறை விளக்கை ஏற்றி சாமி கும்பிடுவாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். எப்போ பூஜை அறையில் விளக்கேற்ற போனாலும் விளக்கு என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். இல்லை அந்த வண்டையோ பூச்சியோ அகற்றிட்டு அப்படியே ஏற்றி வணங்குதல் அப்படிங்கிறதும் ரொம்பவே தவறான விஷயம். மறுபடியும் அந்த விளக்கை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வைத்த பிறகு மட்டுமே அந்த விளக்கை ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பான விஷயமா சொல்லப்படுது. எட்டாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம் வீட்டு முன்னோர்களாகிய பித்ருக்களுக்கு நம்ம வந்து படம் வச்சு தீபம் ஏற்றுவோம் இல்லையா. அப்படி தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கஜலட்சுமி விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, இப்படி எந்த தெய்வத்தோட திருவுருவம் பதித்த விளக்குகளையும் பித்ருக்களுக்கு ஏற்றக்கூடாது. அவங்களுக்கு சிறப்பானது என்ன அப்படின்னா அகல் விளக்கு இல்லை அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரியான தீபங்கள் மட்டுமே பித்ருக்களுக்கு உரியது. ஒன்பதாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தினந்தோறும் நம்ம பூஜை அறையில் பூஜை செய்து ஏதோ ஒரு பிரசாதத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். தினந்தோறும் எங்களுக்கு வாழை இலை கிடைக்கும், நாங்கள் வாழை இலையில் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை நாங்கள் சுவாமிக்குன்னு ஒரு வெள்ளி கிண்ணமோ ஒரு மண் பாத்திரமோ வச்சு அதில் தான் நைவேத்திய பொருள் வைப்போம் அப்படிங்கிறவங்க அந்த பாத்திரத்தை பூஜை அறையில் மட்டுமே இருக்கணும். அந்த பிரசாதத்தை அந்த எண்ணத்தோடு எடுத்து குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி சாப்பிடுவது, அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை கழுவி திருப்பி நைவேத்தியத்துக்கு வைக்கிறது அப்படிங்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயமா சொல்லப்படுது. இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஈஸியான முறையில் மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும், எல்லா தெய்வத்தோட அனுகிரகமும் எங்கள் வீட்டுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிம்பிளான விஷயம், ஒரு கோமோதாவோட ஃபோட்டோவோ இல்லை ஒரு சின்ன வெள்ளியில் ஒரு சிலையோ வாங்கி நீங்கள் வழிபட தொடங்குனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சமும் உங்களுக்கு எல்லா தெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.